நண்பர்களே, கோவிலில் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளையும் சிவப்பு நிறத்துலேயும் கோடு கோடாக போட்டு வச்சுருப்பாங்க. காம்பவுண்டு சுவர்கள், கோயில்களை சுற்றி உள்ள சுவர்களில் இந்த மாதிரி வர்ணம் பூசியிருப்பாங்க. அதாவது வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் அப்படியே கோடு கோடாக மேலேருந்து கீழே வர அப்படியே கோடு கோடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வெள்ளையும் சிவப்பும் ஏன் கோயிலில் பூசுகிறாங்க? இந்த நிறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதை ஆணோட உயிரணுக்கள் வெள்ளை நிறம், பெண்ணோட கரு சிவப்பு நிறம். ஆணோட உயிரணுக்கள் வெள்ளை நிறம், பெண்ணோட கரு சிவப்பு நிறம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் இந்த உலகம் உருவாகுது. ஒரு மனிதனும் உருவாகிறான், இல்லை ஒரு பெண்ணும் உருவாகிறார். இதை பறைசாற்றத்தான் கோயில்களில் வெள்ளை நிறத்துலேயும் சிவப்பு நிறத்துலேயும் நாம் வர்ணம் பூசி வச்சுருக்கோம். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.